ஒன்றிய அரசின் வரி பயங்கரவாதத்தால் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் மோடி தனது கார்ப்பரேட் நண்பர்களின் சொத்தை பாதுகாக்கவும் அதிகரிக்க செய்யவும் இந்தியாவின் நடுத்தர வர்க்கத்தின் முதுகை உடைப்பதாக அவர் காட்டமாக விமர்சித்துள்ளார். ராகுல் காந்தி தனது வாட்ஸ்அப் சேனலில் ஹிந்தியில் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான வரியை விட தனி நபர்களின் வருமான வரிதான் அதிகம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். வரி பயங்கரவாதம் தான் பாஜக ஆட்சியின் ஆபத்தான முகம் என்று விமர்சித்துள்ள அவர், நடுத்தர மக்களின் வருமானம் பல ஆண்டுகளாக உயராத நிலையில் அவர்களின் வரி மட்டும் அதிகரித்து வருகிறது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களை பயமுறுத்தி அவர்களின் பாக்கெட்டை கொள்ளையடிப்பதே வரி தீவிரவாதத்தின் சக்கர வியூகம் என்றும் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இந்த பணவீக்க நேரத்தில் அனைத்திற்கும் அதிக ஜிஎஸ்டி வரி செலுத்தும் தங்களுக்கு அரசு ஏதேனும் சலுகை வழங்குகிறதா என்றும், ஏன் பாரபட்சமாக வரி வசூலிக்கப்படுகிறது என்றும் நடுத்தர மக்கள் சிந்திக்க வேண்டும் என ராகுல் காந்தி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த வரி பயங்கரவாதம் மற்றும் அநீதிக்கு எதிராக உழைக்கும் இந்தியர்களுக்கு ஆதரவாக துணை நிற்பேன் என்றும் அவர் தனது வாட்ஸ்அப் பதிவில் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.